அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் 2ல ஒரு 3 லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இதுல ஆண்டுகள் அதாவது இயர் சார்ந்த கேள்விகளை ஒரு 50 கேள்விகளை நம்ம ஒரு ரிவிஷனா பார்த்துடலாம். வாங்க கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். நீதி கட்சி எந்த ஆண்டில் இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது? நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது அது எந்த ஆண்டு? ஆன்சர் அப்படி ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். 1926 தான் நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது. எந்த ஆண்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் நுழைவு போராட்டம் நடைபெற்றது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு வைத்தியநாதன் அவர் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு நுழைவு போராட்டம் நடைபெற்றது. அது எந்த ஆண்டு? ஆன்சர் பார்த்துடலாங்க. மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு பாத்தீங்கன்னா 1939 ஜூலை 9 ஆகும். நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு என்ன? நீல் சிலை அகற்றும் போராட்டம் இது ராஜாஜி அவர் தலைமையில, அதாவது அவர் ஆட்சியில் இருக்கிறப்ப அந்த நீல் சிலை அகற்றப்பட்டது. ஆன்சர் கரெக்ட் தான். நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1927 ஆண்டாகும். தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க முதல் தமிழிசை மாநாடு எந்த ஆண்டில் நடத்தப்பட்டது? தமிழ் இசையோட நிலை குறித்து விவாதிக்க ஒரு முதல் தமிழிசை மாநாடு நடத்தினாங்க. அது எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1943 நடத்தப்பட்டது. விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. எந்த ஆண்டுல அந்த விக்டோரியா பொது அரங்குல கூட்டம் நடைபெற்றது? அந்த கூட்டத்துல தான் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிடப்பட்டது. அது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1916 டிசம்பர்ல அந்த விக்டோரியா அரங்கில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எதற்காகன்னா பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வெளியிட. தமிழகத்தில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்த ஆண்டு என்ன? தமிழகத்துல காங்கிரஸ் அதாவது முதல் அமைச்சரவையை அமைத்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். தமிழகத்துல முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைந்த ஆண்டு 1937 ஆண்டாகும். இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதை தான் ஜீவிய சரித சுருக்கம். அது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதையின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜீவிய சரித சுருக்கம். அது எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். ஜீவிய சரித சுருக்கம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1939 ஆண்டு வெளியிடப்பட்டது. பெரியார் எந்த ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? பெரியார் எந்த ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். 1925 ஆண்டுல தான் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். எந்த ஆண்டில் முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது? தரங்கம்பாடியில சீகன் பால்கு தான் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். அவர் எந்த ஆண்டு நிறுவினார்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1709 ஆண்டு நிறுவப்பட்டது. எந்த ஆண்டில் வைக்கம் வீதிகளில் தடை நீக்கப்பட்டது? அதுலதான் நம்ம பெரியார் அவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த வைக்கம் வீதிகள்ல அந்த தடையை நீக்கிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டில் வைக்கம் வீதிகளில் தடை நீக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 1925 அந்த தடை நீக்கப்பட்டது. ஆரியா என அழைக்கப்பட்ட பாஷ்யம் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றிய ஆண்டு எந்த ஆண்டு? பாஷ்யம் என்ன பண்றாரு? புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில தேசிய கொடியை ஏற்றுவாரு. அது எந்த ஆண்டு, எந்த நாள்? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1932 ஜனவரி 26 தான் அவர் புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியை நம்ம தேசிய கொடியை ஏற்றினார். எந்த ஆண்டில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாடு முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்தது? சென்னையில ஒரு
காங்கிரஸ் மாநாடு நடத்துறாங்க. அப்போ வந்து ஒரு இலக்குன்னு என்ன நிர்ணயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான சுதந்திரமே தனது இலக்கு என அறிவித்த சென்னை தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் 1927 நடைபெற்றது. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? நாள் தெரிஞ்சா நாளும் ரீகால் பண்ணுங்க. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? ஆன்சர் கரெக்ட் தான். வேலூர் புரட்சி பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 10 வெடித்தது வேலூர் புரட்சியாகும். மருது சகோதரர்கள் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டனர்? எந்த ஆண்டு? மருது சகோதரர்கள் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர்? ஆன்சர் கரெக்ட் தான். மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24 அன்று தூக்கிலிடப்பட்டனர். யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு அவர் தூக்கிலிடப்பட்டார். அவர் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். யூசுப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1764 தூக்கிலிடப்பட்டார். மதராஸ் தேவதாசி சட்டம் என்னும் சட்டம் அரசால் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947 இயற்றப்பட்டது. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? நீங்க அந்த இயர் தெரிஞ்சா கூட ஆன்சரை ரீகால் பண்ணுங்க. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? ஆன்சர் கரெக்ட் தான். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. பகுத்தறிவு இதழ் வெளிவந்த ஆண்டு என்ன? இதுல பெரியாரோட இதழ்கள்ல பகுத்தறிவு இதழ் வெளிவந்த ஆண்டு என்ன? இதுல இந்த இதழ் பத்திரிகைகள்ல எப்ப வெளிவந்தது, யார் வெளியிட்டாங்க, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஆன்சர் கரெக்ட் தான். பகுத்தறிவு இதழ் வெளிவந்த ஆண்டு 1934 ஆண்டு வெளிவந்தது. நீதி கட்சியின் கீழிருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை எந்த ஆண்டு அங்கீகரித்தது? இதுல பாத்தீங்கன்னா நீதி கட்சி பெண்கள் அரசியலில் பங்கேற்பதை அங்கீகரித்த ஆண்டு எது? நீதி கட்சி அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1921 நீதி கட்சி அங்கீகரித்தது. எந்த ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீட்டை வழங்கியது? இந்த சட்டப்படி தான் பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோருக்கும் தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அது எந்த ஆண்டு சட்டம்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டு சட்டம் பாத்தீங்கன்னா 1919 ஆண்டு சட்டப்படி தான் அந்த உரிமை வழங்கப்பட்டது. எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? அது எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடுன்னு பாத்தீங்கன்னா 1917 ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடாகும். சுதேசமித்திரன் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? சுதேசமித்திரன் இதழ் எந்த ஆண்டு நாளிதழாக மாறியது? ஆன்சர் சுதேசமித்திரன் இதழ் பாத்தீங்கன்னா 1899 ஆண்டு நாளிதழாக மாற்றம் பெற்றது. சைமன் குழு சென்னைக்கு வந்த ஆண்டு என்ன? சைமன் குழு சென்னைக்கு வந்த ஆண்டு என்ன? ஆன்சர் பார்த்துடலாங்க. சைமன் குழு சென்னைக்கு வந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்தது. எந்த ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையான பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார்? அது எந்த ஆண்டு பத்திரிகை சட்டம்? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டு பத்திரிகை சட்டம்னு பார்த்தீங்கன்னா 1910 ஆண்டு பத்திரிகை சட்டப்படி. கட்டபொம்மனை சரணடைய கோரிய நிபந்தனை
வழங்கப்பட்டது, அது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? கட்டபொம்மனை சரணடைய கோரி ஒரு நிபந்தனை வழங்கப்பட்டது, அது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1799 செப்டம்பர் 1 அன்று வழங்கப்பட்டது. பூலித்தேவர் எந்த ஆண்டு நெற்கட்டும் செவலை கைப்பற்றினார்? இவர்கிட்ட பறிச்சிருவாங்க, மறுபடியும் அவர் கைப்பற்றுவாரு. பூலித்தேவர் அவர் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். அவர் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிய ஆண்டு 1764 சரியான விடை. தீரன் சின்னமலை மற்றும் அவருடைய சகோதரர்கள் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டனர்? சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்படுவார்கள். அவங்க தூக்கிலிடப்பட்ட ஆண்டு என்ன? சின்னமலை மற்றும் அவருடைய சகோதரர்கள் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர்? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1805 ஜூலை 31 தூக்கிலிடப்பட்டனர். எந்த ஆண்டில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது? சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கலான்னு ஒரு ஆண்டுல முடிவு செஞ்சாங்க, அது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1921 நவம்பர்ல தான் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. எந்த ஆண்டில் ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார்? இது ஒரு அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். அது எந்த ஆண்டுல ராவி நதி கரையில என்ன பண்றாரு ஜவஹர்லால் நேரு சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடி ஏற்றுவார்? அது எந்த ஆண்டு? ஆன்சர் கரெக்ட் தான். 1930 ஜனவரி 26 அவர் தேசிய கொடியை ஏற்றினார். இரட்டைமலை சீனிவாசன் திவான் பகதூர் பட்டம் பெற்ற ஆண்டு என்ன? அவர் ஒரு 3 பட்டத்தை பெற்றிருப்பாங்க. அதுல திவான் பகதூர் என்ற பட்டம் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு கிடைத்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். திவான் பகதூர் பட்டம் பாத்தீங்கன்னா 1936 ஆண்டு கிடைக்க பெற்றார். சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். சென்னை வாசிகள் சங்கம் பாத்தீங்கன்னா 1852 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? இதுல முதல் மாநாடு எப்ப நடந்தது, 2வது மாநாடு எப்ப நடந்தது, 3வது மாநாடு நடைபெற்ற இடங்கள், இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் 2வது மாநாடு நடைபெற்றது எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1886 ஆண்டு நடைபெற்றது. வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு என்ன? வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். வங்க பிரிவினை 1905 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. எந்த ஆண்டு கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்டது? இதுல எல்லா மக்களும் செல்வதற்காக ஒரு கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்டது, அது எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். 1939 ஆண்டு அந்த சட்டம் இயற்றப்பட்டது. சென்னை மகாஜன சபை எப்பொழுது, அதாவது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை மகாஜன சபை எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். சென்னை மகாஜன சபை பாத்தீங்கன்னா 1884 மே 16 அன்று தொடங்கப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு முதல் செயலிழந்து போனது? இது நல்ல ஒரு ஃபேமஸா போயிட்டு இருந்தது. ஒரு ஆண்டு முதல் அது செயலிழந்து போனது, அது எந்த ஆண்டு முதல்? ஆன்சர் கரெக்ட் தான். சென்னை வாசிகள் சங்கம் பாத்தீங்கன்னா 1862 ஆண்டு முதல் செயல் இழந்து போனது. பாரத மாதா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? மாதன் போட்டிருக்கேன். பாரத மாதா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? நீலகண்டி பிரம்மச்சாரி இந்த சங்கத்தை உருவாக்குவார். அதுல பாரத மாதா சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1904 உருவாக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக டி முத்துசாமி அவர்கள் பொறுப்பேற்ற ஆண்டு என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக டி முத்துசாமி அவர்கள் பொறுப்பேற்பார். அவர் பொறுப்பேற்ற ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1877 சரியான விடை.
தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இது யாரால், எப்பொழுது, எங்கேங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டு நடைபெற்ற மெரினா கடற்கரை கூட்டத்தில் காந்தி உரையாற்றினார்? மெரினா கடற்கரையில ஒரு கூட்டம் நடத்துவாங்க, அதுல காந்தி அவர்கள் உரையாற்றுவார். அது எந்த ஆண்டு நடைபெற்ற கூட்டம்? ஆன்சர் கரெக்ட் தான். 1919 மார்ச் 18 நடைபெற்ற கூட்டத்துல தான் காந்தியடிகள் கலந்து கொள்வார். எந்த ஆண்டு தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது? அவங்க வெற்றி பெறுவாங்க, ஆனா ஆட்சி அமைக்க மாட்டாங்க. அதனால நீதி கட்சி ஆட்சி அமைப்பாங்க. அது எந்த ஆண்டு தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது? ஆன்சர் கரெக்ட் தான். 1926 தேர்தலில் தான் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது. பூலித்தேவர் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கேப்டன் கேம்பல் என்பவரால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டார். அவர் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். பூலித்தேவர் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு 1767 ஆண்டாகும். ஊமை துறையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு எந்த ஆண்டு தலை துண்டிக்கப்பட்டனர்? இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஊமை துறையும் செவத்தையாவும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பிகள். பிடிக்கப்பட்டு அவங்க தலை துண்டிக்கப்பட்டது. அது துண்டிக்கப்பட்ட, அவர்கள் தலை துண்டிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1801 நவம்பர் 16 தலை துண்டிக்கப்பட்டது. எந்த ஆண்டு நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது? அது எந்த ஆண்டு நடந்த ஆங்கிலேய மைசூர் போரில் நடைபெற்ற ஆண்டுல முடிவுல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. ஆன்சர் கரெக்ட் தான். அது எந்த ஆண்டு நடந்த ஆங்கிலேய மைசூர் போர்னு பாத்தீங்கன்னா 1799 ஆண்டு நடைபெற்ற போராகும். எந்த ஆண்டு தி இந்து பத்திரிகை தொடங்கப்பட்டது? ஜி சுப்பிரமணியனார் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் இணைந்து இந்த பத்திரிகையை தொடங்குவாங்க. அது எந்த ஆண்டு இந்து பத்திரிகை தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1878 ஆண்டு தொடங்கப்பட்டது. வேல்ஸ் இளவரசரின் வருகை எந்த ஆண்டு புறக்கணிக்கப்பட்டது? வேல்ஸ் இளவரசரின் வருகை புறக்கணிக்கப்பட்டது. அது எந்த ஆண்டு புறக்கணிக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். வேல்ஸ் இளவரசரின் வருகை பார்த்தீங்கன்னா 1922 ஜனவரி 13 அவரோட வருகைக்கு எதிராக புறக்கணிப்பு நடைபெற்றது. வாஞ்சிநாதன் ஆஸ் துறை அவரை ஆஸ் என்பவரை சுட்டுக்கொன்ற ஆண்டு இது. மணியாச்சி ரயில் நிலையம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். வாஞ்சிநாதன் அவர்கள் ஆஸ் என்பவரை சுட்டு கொன்ற ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். வாஞ்சிநாதன் ஆஸ் என்பவரை சுட்டு கொன்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1911 ஜூன் 11 சுட்டு கொன்றார் வாஞ்சிநாதன் ஆஸ் என்பவரை. தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இவங்க அன்னி பெசன்ட் அப்புறம் திலகரும் தொடங்குவாங்க. தன்னாட்சி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் அம்மையாரால் 1916 தொடங்கப்பட்டது. குடியரசு இதழ் வெளிவந்த ஆண்டு என்ன? இது ஒரு முக்கிய இதழாக இருந்தது பெரியார் அவர்களோட. குடியரசு இதழ் வெளிவந்த ஆண்டு என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். குடியரசு இதழ் வெளிவந்த ஆண்டு 1925 ஆண்டாகும். இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு ராவ் சாஹிப் என்ற சிறப்பு பட்டம் கிடைத்தது. அந்த பட்டம் கிடைத்த ஆண்டு என்ன? ராவ் பகதூர் பார்த்தோம். ராவ் சாஹிப் என்ற சிறப்பு பட்டம் கிடைத்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான். 1926 ஆண்டு கிடைக்கப்பெற்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் முக்கியமான இயர்ஸில் ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.